ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பைசியான டேஸ்டான முள்ளங்கி கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். முள்ளங்கி கீரையில் உள்ள சத்துக்கள்னு சொன்னோம்னா ஒன்றா ரெண்டா சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளவு சத்துக்கள் நிரம்பிய முள்ளங்கி கீரையோட பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எனக்கு மார்க்கெட்டில் முள்ளங்கி கீரை ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. கட்டு 20 ரூபா தான் சொன்னாங்க. இப்போ முள்ளங்கி கீரை பொரியலுக்கு முள்ளங்கி எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இருக்கிற இந்த கீரையை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வந்துடலாம். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண மாட்டேன். மற்ற கீரைகளை கட் பண்ணிவிட்டு 4-5 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிக்கலாம். இதோட இலைகள் பெருசாக இருக்குன்றதால முழுசாகவே இருக்கும்போதே அலசி எடுத்து வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பொடிசாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா மொத்த முள்ளங்கி கீரையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வந்துட்டோம். பிறகு இதோட பொரியல் எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு 8லேருந்து 10 நம்பர் அளவுக்கு வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே தாளிப்புக்கு தான். பருப்புலாம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போது தட்டி வச்சுருக்கிற 10 நம்பர் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கினதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முள்ளங்கி கீரையை சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி கீரை பார்க்க தான் அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பொரியல் செஞ்ச போது கொஞ்சமாக தான் வரும். முள்ளங்கி கீரையே இல்லை, நார்மலாக எல்லா கீரையுமே செய்கிறதுக்கு முன்னாடி அளவு அதிகமாக தான் இருக்கும். செஞ்சிட்ட பிறகு ரொம்பவே கம்மியாயிடும். இப்போ பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மொத்த முள்ளங்கி கீரையும் சேர்த்தாச்சு. கடாய் ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கீரைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட் சேர்த்துருக்கிறதால மொத்த கலவையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கீரை மங்குறதுக்காக ஒரு மூடியை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா கீரை நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம செஞ்சுருக்கிற இந்த கீரை பொரியலில் காரத்துக்கு மிளகா கிள்ளி தாளிச்சிருக்கோம். ஆனால் அந்த காரம் மட்டுமே பத்தாது. அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 4 நம்பர் வரமிளகா மட்டும் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இதையெல்லாம் ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போ இதை கீரை பொரியலில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்க்கறதால கீரை பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சத்துக்களும் நிறையவே இருக்கும். இன்கேஸ் வேர்க்கடலையை பிடிக்காதவங்களுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். நான்வெஜ் பிடிக்கும்ன்றவங்களுக்கு முட்டை தட்டி சேர்த்துக்கலாம். அதோட மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெத்திலி கருவாடும் இதோட சேர்த்து சமைச்சா முள்ளங்கி கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய முள்ளங்கி கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முள்ளங்கி கீரை பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.